இவர் பாருங்க, இந்த துர்ராஜ் என்றவர் அவருடைய சொந்த ஊர் தேனிக்கு பக்கத்தில். அவர் அந்த காலத்திலே ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்துவிட்டு எம்பிபிஎஸ் படித்து எம்எஸ் படித்து கடைசி வரைக்கும் அரசாங்க மருத்துவமனையிலே வேலை செஞ்சவராம். அவர் என்ன, அவருடைய தீர்மானமே என்னென்னா, தனியாக கிளினிக்கே விற்கக்கூடாது, ஏழைகளுக்கு மருத்துவம் பார்க்கணும், அரசாங்கத்து மூலமாக மட்டுமே மருத்துவம் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு கொள்கை உடையவர் அவர். இன்னும் இருக்கிறார், பேட்டி கொடுத்துருந்தார், எம்ஜிஆரை பற்றி கொடுத்துருந்தார். அதாவது அந்த எம்ஜிஆர் அந்த காலத்திலேயே தன்னை பெரிய பிரபலமாக வர்ற ஆரம்ப காலத்திலேயே அவர் தனி கிளினிக் வச்சுருந்தார். உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. சொல்கிறாரு, ஏழைகளுக்கெல்லாம் இலவச மருத்துவம் கொடுக்கறதுக்காக ஒரு கிளினிக் ஆரம்பித்தார். அதில் தான் டாக்டர் பிஆர் சுப்பிரமணியம் அடிக்கடி போயிட்டு வந்திருந்தார். என்னை கூப்பிட்டாரு, வா நம்ம போய் அந்த கிளினிக்கில் கொஞ்சம் பண்ணலான்னு சொல்லும்போது நான் என்னோடய கொள்கையை சொன்னேன், நான் தனி கிளினிக்கை நடத்த மாட்டேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், இது வந்து காசு வாங்கி பண்ணுற கிளினிக் இல்லைப்பா, எம்ஜி ராமச்சந்திரன் அவர் வந்து சேவை பண்ணுறாருப்பா, நம்மளுடைய ஃப்ரீ டைமில்